எங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26-27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, உம்முடைய பார்வைக்கு மறைவாக ஒன்று இல்லப்பா. எங்களுடைய சிந்தனைகளை ஓடுகிற எண்ணங்கள், எங்கள் இருதயத்தில் உதிக்கிற காரியங்கள், இது எல்லாவற்றையும் நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் தகப்பனே. எங்களுடைய பாரங்களது கேற்றபடி நாங்கள் ஜெபிக்க மறந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கூட தகப்பனே, எங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் நீர் பெருமூச்சு விட்டு வாக்கு கடங்காத விண்ணப்பங்களை நீர் ஏறெடுத்து கொண்டிருக்கிறீரப்பா தகப்பனே. உம்முடைய ஜெபத்து நிமித்தமாக தான் தகப்பனே அப்பா நாங்கள் சகாலத்தை மேற்கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சமாதானமாக நடத்தி கொண்டு வர முடிகிறது. அது தேவனுடைய சுத்த கிருபை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவை வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எல்லா மனுஷருக்காகவும் ஆண்டவரே நீர் ஜெபங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு ஒத்தாசை புரிகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. நாங்கள் கண்ணீர் விடும் பொழுது எல்லாம் கர்த்தர் எங்கள் அருகாமையில் இருந்து எங்களுக்காக அழுது புலம்புகிற ஜெபிக்கிற ஒரு தேவ ஆவியானவர் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. எல்லா விதமான கட்டுகள் அறுக்கப்படட்டும் வேளையில எங்களுடைய நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமீன் தகப்பனே. எல்லா பிள்ளைகளுக்குமான விடுதலையை தேவன் நீர் கட்டளையிடுவீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என் ஆண்டவரே. ஆமீன். இவ்வேளையிலும் கூட பலவிதமான மன உளைச்சல்ல தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்க தைரியப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க இயேசப்பா. அவர்களுக்காக பாரத்தோடு கர்த்தர் ஜெப விண்ணப்பங்களை பரிசுத்த ஆவியானவரை ஏறெடுப்பீராக தகப்பனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்திலும் அப்பா. ஆமீன் அப்பா. உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம், உம்முடைய பரிபூரண ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உண்டாகட்டும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட அருள் செய்வீராக அப்பா. உமக்கு நன்றி. இந்த மழை காலத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா வைரஸ் தொற்றிலிருந்து முற்றிலும் விடுதலை கொடுங்க தகப்பனே. உம்முடைய சமூகம் கூட இருப்பதாக. விசேஷமாய் குழந்தைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் இந்திய தேசம் எல்லை எங்கும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்கு, உம்முடைய பாதுகாப்புக்கு ஒப்புக் கொடுக்கிற ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உலக நாடுகளை ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன்.